ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நந்தினிஸ் எவ்ரிடே மேஜிக். வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பெரிய வெள்ளரிக்காவாக மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 6-5 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. ஆனால் பச்சை மிளகாய் இந்த பச்சடியில் போட்டோன்னா நல்லா இருக்குங்க. 5 பல் பூண்டு. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு, நிலக்கடலை, எள்ளு இது 3யும் போட்டு வறுக்கணும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஹார்டாக இருக்கனால ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட நிலக்கடலையும் போட்டு வறுக்கணுங்க. அது வறுத்ததுக்கப்புறம் அதோட வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதுவும் போட்டுக்கணுங்க. வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா டக்குன்னு கருகிரும். ஸோ லைட்டாக ரோஸ்ட் பண்ணோடனே நம்ம எடுத்துடலாம். திரும்ப அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை நல்லா வறுக்கணுங்க. நல்லா வதக்கும்போது அந்த பச்சை மிளகாய் மேலே ஸ்கின்னெல்லாம் ஒரு ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஸ்மெல்லு நல்லா வரும் பச்சை மிளகாய் வறுக்கும்போது. அதுக்கப்புறம் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. அந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் நம்ம வெட்டி வச்ச வெள்ளரிக்காவையும் அதில் போட்டுறணும். போட்டு வெள்ளரிக்காய் நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக குக் ஆனாலே போதும். ஏன்னா நம்ம அது மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஸோ லைட்டாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் போட்டு கொஞ்சம் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகமும் அதில் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 சிட்டிகை மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் ஒரு கொட்டைப்பாக்கு சைஸில் புளி. இதில் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், புளி, தக்காளி இது 3மே ஆட் பண்ணுறனால ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் புளி நம்ம கம்மியாக ஆட் பண்ணால் போதும். நல்லா தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. ஸோ தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு நம்ம வறுத்த எல்லாத்தையும் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வறுத்துருக்கோம் இல்லையா, அது தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3யும் போட்டு நல்லா தாளிக்கணுங்க. தாளிச்சிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பச்சடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு இறக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. இது நல்லா சுட சுட சாதம் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு வெள்ளரிக்காய் பச்சடியோடு கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.